இல்ல நம்ம டேப் பயன்படுத்தும்போது, இது ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம விட்டுடுவோம். அது மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா, திரும்ப நம்ம பயன்படுத்தும்போது அதோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்படி ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படி தெரியாம. அது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி அந்த கார்னர்ல இது மாரி லைட்டா மடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, அடுத்த முறை நம்ம ஈஸியா பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்ல நம்ம அப்படி மடிச்சு விட மறந்துட்டோம் அப்படின்னாலும், இன்னொரு டிப் இருக்கு. அது பாருங்க. இப்ப இந்த டேப்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னே நமக்கு கண்டுபிடிக்கவே முடியல. என்னதான் தேடி பார்த்தாலும் நமக்கு அது தெரியாது. அது மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு பென்னு இல்ல ஒரு மார்க்கர் மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு, அந்த டேப்போட நடு சென்டர்ல வச்சு நீங்க இது மாதிரி கோடு போட்டுட்டே வந்தீங்க அப்டின்னா, அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற இடத்துல அந்த பென்னோட மொனை இருக்கு பார்த்தீங்களா? அந்த முள்ளு வந்து ஸ்ட்ரக் ஆகி நிக்கும். அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்குன்னு. பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த டிப்ப பயன்படுத்தி நீங்க டேப்ப ஈஸியா பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல கிச்சன் டிப்ஸ் வீடியோக்கு குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு டிப்போட சந்திக்கிறேன். பாய்.